இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த தைரியமான மனநிலை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ரொம்ப உணர்வு மிக்கவங்க, செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு ராசி. பெரும்பாலும் அந்த செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசின்னு கூட இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். உறுதியான, தன்னம்பிக்கையான, ஒரு தைரியமுள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். என்ன ஒன்று, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க, பயப்படுவாங்க. ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த காரியத்தில் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய மாற்றத்தை இவங்க சந்திச்சிருப்பாங்க. பல லாபங்களும் பல நல்ல பலன்களும் இவங்களுக்கு பெரும்பாலும் இவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு நடந்திருக்கும். அதோட கூட ஒரு குழந்தை பேர் பெற்றுட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு வளர்ச்சியை இவங்க சந்திப்பாங்க. இவங்களுடைய தாய் நல்ல ஒரு கடவுள் பக்தி நிறைந்தவங்களாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது, ஆக்ரோஷமான பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் உழைப்பையும் முயற்சியும் போட்டிங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2-5 அதிபதி குரு அதிசார கடகராசியில் சென்று உச்சம் பெற இருக்கிறார். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பலவிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையான தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க. அதனால் தொழிலில் ஒரு வளர்ச்சி, ஒரு நம்பிக்கை, நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வெளியூர், வெளிநாடுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்ல. ஒரு சில மாணவர்கள்லாம் உயர்கல்விக்காக வெளியில் போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வெளியில் சென்று படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உடல் ஆரோக்கிய ரீதியாக சில பேர்லாம் பாதிக்கப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த பாதிப்பெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். விருச்சிக ராசியில் வயதானவங்க இருக்கீங்க, பேரம்பேத்திலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரர் அல்லது சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு நிம்மதி தரக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பாதகஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால பெரிய பாதகங்கள் எதுவுமே ஏற்படாது. ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க, புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது. ஏன்னா உங்களுடைய தசாபத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சரி, புதிய முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மனக்கவலை ஏற்பட்டிருந்திருக்கும் இது வரையிலும். அந்த மனக்கவலை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். பெண்களுக்கு இது யோகமான வாரமாக அமைந்திருக்கு. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு நகை வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அத்தியாவசிய பொருளாவது இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க இந்த விருச்சிக ராசி பெண்கள். அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது.
இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. நல்ல ஒரு ஏற்றமான பலன் கிடைக்கும். இதனால் வரையிலும் நீங்கள் பெருமாள் ஆலயத்துக்கு போகலை அப்படின்னா கூட இந்த புரட்டாசி மாதம் கடைசி நாள்லையாவது நீங்கள் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய செல்வ செழிப்பு படிப்படியாக அதிகரிக்கும். நம்பிக்கையோட இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். உங்களுக்கும் மகாவிஷ்ணுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற வாரம் உங்களுக்கு அமோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அனைத்து விதமான வசதிகளும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் ஏதாவது ஒரு புதிய வசதி வாய்ப்புகள், மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆரவாரமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும். கேலி, ஏதாவது கலை நிகழ்ச்சி இதிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதோட கூட பெண்களுடைய அருமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும். அது இந்த காலகட்டத்தில் உணர்ந்து செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பண்பாளர்களுடைய பேச்சு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், மனதில் ஒரு நிம்மதியை கொடுக்கும். அதோட கூட தெய்வ சிந்தனையை அதிகப்படுத்தும், மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோதனைகள் அனைத்தையும் கடந்து நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு. பெரிய இடத்து பெண் உங்களுக்கு மனைவியாக அமைவாங்க. பங்காளிகளுடைய இடர்பாடு, பங்காளிகளால் இருந்த பிரச்சனை இது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். வீட்டோட இருக்கிற பெரியவங்களுடைய ஆசையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது. இந்த காலகட்டத்தில் கோபத்தை பாராட்டாமல் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க, பெரிய பிரச்சனை எதுவும் வராது. கடன் கொடுத்தவங்க இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட கடன் கேட்பாங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் குடும்பத்துக்குள்ளே வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு நட்பாளர்கள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். மனதில் தெய்வ பக்தியும் அதிகமாகும். ஆன்மீக சிந்தனையாளர்களுடைய அறிவுரை உங்களுக்கு கிடைக்கிறதுனால நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். மனதில் ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புது தென்போது இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மனைவி அமையறவங்களாம் ரொம்ப நாளாக திருமண வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு பணக்கார மனைவியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. அழகான எழில் மிகுந்த நல்ல ஒரு அழகிய வீடு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீடுக்கு குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக சின்ன சின்ன கெட்ட பேர்கள்லாம் இருந்திருக்கும். அந்த கெட்ட பேர்கள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலையே நல்ல ஒரு கௌரவம், பட்டம், பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக அரசு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏதாவது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேற போகுது அப்படின்னே சொல்லலாம். வெளிநபர்களுடைய தொடர்பு சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரும். அதனால் தீயவர்களுடைய நட்பை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதியை பார்த்திங்கன்னா செவ்வாய் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த தருணத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உங்களுடைய வீட்டில் நடக்கும். அதோடு கூட தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அரசு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியோட பாராட்டு அல்லது சிபாரிசு இதெல்லாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும்.
மேலதிகாரியோட பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக தலைவலி, கண்ணில் ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.